நிச்சயமாக இதை ஹிந்துக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு ஹிந்துக்களுக்கு விரோதமாக இந்த திமுக அரசு இருக்கிறது. அந்த இடமே முருகன் கோயிலுக்கு, முருகனுடைய மலைக்கு சொந்தமானது என்று இருக்கும்போது எப்படி முஸ்லிம்களை பார்த்து நீ ஏன் மேற்க பார்த்து தொழற, கிழக்கு நோக்கி தொழில் என்று சொல்வதற்கு ஒரு அதிகாரம் கோர்ட்டுக்கு இல்லையோ, சர்ச்சில் ஏன் ஆப்பம் சாப்பிடணும், இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய அதிகார வரம்பு எப்படி கோர்ட்டுக்கு இல்லையோ, அதே போலதான் வயது வந்த பெண்கள் ஹஸ்பண்டுக்கு போலாம் என்று தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த அதிகார வரம்பும் கோர்ட்டுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. உண்மையிலேயே அதிகார பரவலாக்கக்கூடிய முயற்சியை ஈடுபடக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடியது மோடி அரசாங்கம். இது மட்டும் இல்லை, ஐஐடி நாடு முழுக்க எத்தனை இடத்துல ஐஐடி வந்திருக்கிறது, எய்ம்ஸ். இப்ப யுரேனியம் இல்லாம நீங்க நியூக்ளியர் ரியாக்டர் பண்ண முடியாது. என்ரிச்டு யுரேனியம் வேணும். அதை தரக்கூடிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திருக்கிற காரணத்தினால வருங்காலத்துல மிக மிக அதிகமான அளவுல யுரேனியம் நமக்கு கிடைக்கும். சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு அடிப்படை அறிவு இல்லாதது அதிர்ச்சி அளிக்கிறது. உயர்நீதிமன்றம் கண்டனம். திமுகவுக்கு 24 மணி நேரம் கெடு விதித்த காங்கிரஸ். கூட்டணிக்கு மறுத்தால் காங்கிரஸை உடைக்க திமுக திட்டம். சபரிமலை விவகாரத்தில் பன்னெடுங்கால வழிபாட்டு முறையே தொடர வேண்டும். பல்டி அடித்த தேவஸ்வம் போர்டு. சென்னைக்கு வருகிறது சுப்ரீம் கோர்ட் கிளை நீதிமன்றம். இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்க கனடா ஒப்பந்தம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்துள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாத்திரி அவர்கள் வந்திருக்கிறார். சிடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். நேற்று மீண்டும் மதுரை கிளை நீதிமன்றத்தில் இந்த தீபத்தூண் விவகாரம், அதுவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சம்பந்தமாக இருந்தது. அப்பொழுது அமைச்சர் ரகுபதி குறித்து ஒரு காட்டமான கருத்தை நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லியிருக்கிறார். ஸ்டெப்பு போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு முதல்ல அடிப்படை அறிவு இருக்கான்னு எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது, அதை நினச்சி எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வந்ததுன்னா அது குறித்து வேற யாருமே கருத்து சொல்லக்கூடாது. அது குறித்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கிற ஒரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகு நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்லாம் ஒருத்தர் சொல்ல முடியாது. இதை நான் மாற்றக்கூடிய வகையில செயல்படுவேன் அப்படின்லாம் ஒருத்தரால் அதிகாரம் படைத்த வேற யாருமே இல்லை. இப்போ நான் சிங்கிள் ஜட்ஜு நான் சொன்னேன்னா அடுத்தது டபுள் 2 பேர் 2 நபர் நீதிபதி அந்த அமர்வுக்கு போகலாம். அதுக்கு அடுத்தது உச்ச நீதிமன்றத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு பேசியிருக்காரு அப்படின்னா, இல்லை நீங்கள் தினமலர் செய்தித்தாளில் வந்தது இதை வச்சு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது அரசு தரப்பில் ஆஜரான அந்த சொலிசிட்டர் அவர் சொல்லும் பொழுது, ஆனால் அதை அவர் இப்போது வரைக்கும் மறுக்கலையே. செய்தித்தாளில் வந்தது தினமலரில், அது சம்பந்தமாக பல விவாதங்கள் பொதுவெளியில் இருந்தது, ஆனால் அதை அவர் மறுக்கவே இல்லையே. அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளது தானே வேணும் நீதிமன்றமும். அவர் சொன்ன கருத்து என்ன சொல்கிறாருன்னா, எப்படி சுடுகாட்டில் இதான் எரிக்கணும் பணத்தையோ, அதே மாதிரி தீபத்தூணை எந்த இடத்துல ஏற்றணும்னு ஆரம்பத்துலேருந்து இருக்குதோ அதான் ஏற்றணும், புதுசாலாம் நடைமுறை பண்ண முடியாது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு மிக காட்டமாக்குது. அவருக்கு எல்லாம் இப்போ திரும்ப இங்கே நோட்டீஸ் அனுப்பிச்சு சம்மன் அனுப்பிச்சு நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. மேபி நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறது மாதிரி கூட அந்த அரசு தரப்புல ஆஜரான அட்வொகேட்டை கேட்டிருக்காரு. இந்த செய்தியை பார்க்க, ஒரு திமுக மந்திரி சபையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு, அது சட்ட அமைச்சருக்கு, சட்டங்களை பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லை என்று அது அதிர்ச்சியா இருக்கு என்று சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கார். ஆனா இந்த நீதிபதி சொல்லக்கூடிய இந்த கருத்தை நான் மாற்று கருத்து, எனக்கு ஒரு வியூ இருக்கு. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா அமைச்சர்களையும் சமமாகவே பார்க்கிறார். சமந்தான், அது வித்தியாசம் கிடையாது. அதனால ஒரே ஒரு அமைச்சருக்கு மட்டும் அடிப்படை அறிவு இல்லை அப்படின்னு அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்ல நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. ஸ்டாலின் சொல்லியிருக்கார், நானும் சமம். மந்திரிகள் அந்த மந்திரி சபையில எல்லாரும் சமம் சொல்லியிருக்காரு. அதனால ரகுபதிக்கு பற்றி நீதிபதி சொன்னது
அது ஸ்டாலினுக்கும் பொருந்தும், மற்ற அமைச்சர்கள் எல்லாருக்குமே அது பொருத்தமானது. அப்படிலாம் நம்ம இது பண்ண முடியாது. அதுதான் என்னுடைய மாற்று கருத்து நான் சொல்றேன். இதில் நீங்க பாத்தீங்கன்னா, நான் அந்த ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஆப்பை அசைத்த குரங்கு போல, அதாவது ஒரு மர வேலை செய்யறதுக்கு அறுத்து வச்சிருப்பாங்க, டைம் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த இடத்துல நிறுத்தணும், ஒரு ஆப்பு ஒன்று அடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. குரங்கு வந்து உள்ள பூந்து அந்த ஆப்பை புடுங்கும், மாட்டிக்கும். அந்த மாதிரி யாரோ ஒரு சொல்றதை கேட்டு அந்த ஆப்பை பிடிங்கின குரங்கு போல கலெக்டரை மாட்டிக்கொண்டு திரு முழிக்கிறார் என்று ஒருத்தர் சொல்லியிருந்தார். சரியாதான் இருக்கு. இப்ப நீதிமன்றத்தில் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட கலெக்டர் என்ன சொல்றாரு, நீதிபதி குறுக்க கேட்கிறார். இப்ப 5 பேர் கொண்ட ஒரு குழு, அப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தது, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும், ஒரு பெரிய மோதல் வந்துடும், மோதல் வந்துடும், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, வேற வழி இல்லை. அதனால நான் வந்து 144 இப்போ வந்து வேற செக்ஷன் மாதிரி இருக்கும் நியாய சாஸ்திர பிரகாரம். நமக்கு பழசான ஞாபகம் இருக்கு, 144 சொல்லுவோம். 144 பிரயோகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதனால தான் வந்தது. மற்றபடி நான் வந்து இந்த கோர்ட் உத்தரவு மீறணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. என்னுடைய நோக்கமே முழுக்க சட்டம் ஒழுங்கா காப்பாற்றும், அது ஒண்ணுதான். அப்ப நீதிபதி கேட்கிறாரு, சரிங்க இப்போ வந்து எல்லாம் காம் சோசியல் ஆர்டரா தான் இருக்கு. அந்த தீபத்தூண் என்பது அந்த மலை முழுக்க கோயிலுக்கு சொந்தமானது, தீபத்தூண் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொந்தமானது. அந்த இடத்துல ஒரு 5 பேர் கொண்ட குழு போய் தீபத்தூணுக்கு பூஜை பண்ற சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லி நான் நியமிக்கிறேன்னா நீங்க அதை அனுமதிப்பீங்களா? தீபம் ஏற்ற வேண்டாம், இப்ப அதற்கான பூஜை பண்ணி, ஆமா நேரம் போய் போட்டு வரட்டுமே, அதானே கேட்கறாங்க. போட்டுமே 5 பேர், நான் இந்த 5 பேர் தான், எல்லாருமே போய் பொதுமக்கள்லாம் போய் பதட்டம்லாம் வராது, இந்த 5 பேர் மட்டும்தான் போறாங்க. மௌனமா இருக்கார். கேட்டு சொல்றேன். ஏன் மௌனமா இருக்கேன்னு கேட்டா, நான் மேல் இடத்துல கேட்டு சொல்லணும். அப்போ 144 தடை உத்தரவு கூட வந்து அவர் வந்து தன்னிச்சையாக எடுக்கவில்லை என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கிறார். மேல் இடத்துல கேட்டிருக்கார். இப்ப அமைச்சர் ரகுபதி நமக்கு என்னன்னா, இவர் பேசியிருக்கார், சுடுகாட்டெல்லாம் ஒப்பிட்டு பேசி மிக தரம் குறைவாக பேசியிருக்கார் என்று நீங்களே சொன்னீங்க. தினமலர் தான் வந்திருக்கு, மற்ற பேப்பர்ல வரலன்னு சொல்லி அழகா அதை கேட்டிருக்கார், ஏன் மறுக்கலன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த அமைச்சர் இப்படி பேசியது கூட நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இது ரகுபதி வாயால் முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா சந்தேகம் வருது இல்லையா? ஏன்னா எல்லாம் மேலிடத்தான கை காட்டுறாங்க. அதனால என்ன ஒரு தெளிவா புரியுதுன்னா, சட்டப்படி சட்டத்தின் பிடியில் நிற்க வேண்டிய இந்த முதலமைச்சரோ, பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சரோ, அமைச்சர் சேகர் பாபுவோ, சட்ட அமைச்சர் ரகுபதியோ, இவங்கெல்லாம் தப்பிக்கதற்காக கலெக்டர், இந்த போலீஸ் ஆபீசர், அதிகாரிகளை முன்னிறுத்தி இவங்கெல்லாம் பின்னால தப்பிச்சுக்கிறாங்க. அதான் நமக்கு தெரிகிறது. ஆனாலும் கூட நிச்சயமா வந்து இந்த சட்டத்தின் பிடி இருக்கத்தான் போகிறது. நான் முதலே சொன்னது போல ஆப்பை அசைத்த குரங்கு போல இப்போ கலெக்டர் வந்து உண்மையை சொல்லிதான் ஆகணும். இப்போ வந்து இப்போதைக்கு மேலிடம்னு சொல்லியிருக்காரு, நாளைக்கு என்ன சொல்லுவார் தெரியாது. ஆகவே அடுத்து வந்து விசாரணை வளையத்துக்குள்ளார முதலமைச்சரோ இவங்களே வந்தாலும் கூட வரலாம், தெரியாது. ஏன்னா எப்படி போக அந்த கேஸின் மீத பார்க்கணும். அதனால நிச்சயமாக இதை வந்து ஹிந்துக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு வந்து ஹிந்துக்களுக்கு விரோதமாக இந்த திமுக அரசு இருக்கிறது, அந்த இடமே வந்து முருகன் கோயிலுக்கு, முருகனுடைய மலைக்கு சொந்தமானது என்று இருக்கும்போது எப்படி வந்து இந்த மாதிரி தடுக்க முடியும்? இது வந்து ஜிஆர் சுவாமி புதுசா ஒரு தீர்ப்பு சொல்லல, ஏற்கனவே இருந்த தீர்ப்பை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கார். ஏற்கனவே அந்த தீர்ப்பு என்ன, பிரிவியூ கவுன்சில்ல சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக நடந்த தீர்ப்பை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கு. ஆகவே 100கணக்கான ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து இந்த தீர்ப்பு வந்தாச்சு. அதுதான் எல்லாமே வந்து முன்மொழிந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களே ஒழிய யாரும் புதுசா தீர்ப்பு கொடுக்கல. ஹிந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல ஹிந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஹிந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பார்வை என்ன இருக்குன்னா, இது வரைக்குமே அரசு தரப்புல இருந்து, கலெக்டர்னா அரசு தரப்பு தானே, அவங்க இந்த 144 தடை உத்தரவெல்லாம் போட்டு 2 முறை, தனி நீதிபதி தீர்ப்பு, அதுக்கு பிறகு 2 நபர் தீர்ப்பு, அவங்கெல்லாம் சொல்லி கூட தடுத்து நிறுத்தாங்கன்னா, திராவிட மாடலை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள்லாம் எப்படிப்பட்ட எஸ்பி, எப்படிப்பட்ட கலெக்டர்னு எல்லாம் கொண்டாடினாங்க, அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. இப்ப திடீர்னு அவர் வந்து மன்னிப்பு, பொது மன்னிப்பு நான் கோருகிறேன் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் முன்னாடியே வந்து பிரதமர் நரேந்திர மோடி
சுப்பிரமணிய சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாரு. நாளைக்கு கலெக்டர்னா பைண்ட் டு அங்க பர்சனல் அந்த மினிஸ்ட்ரியை சார்ந்தது. நாளைக்கு அவருக்கு ஏதாவது சிக்கல் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக கலெக்டரே முன் வந்து இப்படி பொது மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. நிச்சயமா அப்படி ஒரு பார்வை இருக்கலாம். இப்ப ஒரு அரசியல் ரீதியான சித்தாந்த ரீதியான ஒரு எதிர்ப்பு இருக்குமே, ஆனால் அது கட்சி சார்பானது. நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வரும்போது செயல்படுத்த வேண்டிய எக்ஸிகியூஷன் யார் பண்ணணும்? கலெக்டரோ ரெவன்யூ அத்தாரிட்டிஸோ போலீஸோ செய்யணும். அவங்கள்ட்ட மறுக்க முடியும். நாளைக்கு ஆட்சி மாறலாம், காட்சி மாறலாம், ஆனாலும் கூட இதே போலீஸ் தான் இருக்க போறாங்க, இதே கலெக்டரா இருப்பாங்க, வேற டிபார்ட்மெண்ட் இருப்பார், அவ்வளவுதானே. இன்னும் வேற ஆட்சி வந்துச்சுன்னா அப்ப உடனே வேற ஸ்டாண்ட் எடுப்பாரா? நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணுங்கிறது இவருடைய அடிப்படை கடமை. அந்த கடமையிலிருந்து வழிவு இருக்கிறார் என்பதை தெளிவா சுட்டி காட்டியிருக்கிறார். நிச்சயமாக கலெக்டர் வந்து சட்டத்தின் பிடி முன்னால் அவருக்கு உரிய தண்டனை கிடைக்கணும். ஒரு முறை அந்த மாதிரி செஞ்சாதான் தமிழகத்துல இதே போல ஒரு சூழ்நிலை அடுத்த முறை நடக்காது. நீங்க ஒரு விஷயம் சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது, நம்ம ஒரு தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படி சொல்லுவாங்க. அதனால இவங்கெல்லாம் யார் வேண்டுமானாலும் வந்து நான் சொன்ன அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் எல்லாம் வந்து இந்த மாதிரி சட்டத்தின் பிடியில தப்பித்து கூட போகலாம், வாய்ப்பு கூட வரலாம். ஆனாலும் கூட நிச்சயமாக முருகன் உரிய தண்டனை கொடுப்பார், அது நடக்கும். எப்படி கொடுப்பார், எப்ப கொடுப்பார், முருகன் கையில இருக்கு. இந்த தீர்ப்பு வந்த நிலையில இந்து அமைப்பினரும் பொதுமக்களும் முருக பக்தர்களும் கிரிவலம் போயிருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த கிரிவலம் என்பதே வந்து ஏதோ இப்போ புதுசா ஏற்படுத்திய ஒன்று என்று பல பேர் சித்தரிக்கிறார்கள். அந்த மலைக்கே பேரே வந்து அந்த ஊர் அந்த அந்த கோயில் சிவனுக்கு பேர் வந்து பரங்கிநாதர். அந்த பரங்கிநாதர் முருகன் வந்து தவம் செய்த புராணத்துல, தல புராணத்துல இப்படிதான் வருது, முருகன் தவம் செய்து முருகனுக்கு காட்சி அளிக்கிறார். அப்ப இங்கேயே நீங்களே ஒரு மலையா இருங்கன்னு சொல்லி முருகன் வேண்டதுனால பரங்கிநாதர் என்கின்ற பெயர்ல பரங்குன்றம் என்ற பெயர்ல பரங்கிநாதர் அங்கு வீற்றிருக்கிறார். எப்படி திருவண்ணாமலையில சிவனே வந்து அம்சமாக வீற்றிருக்கிறாரோ அதே போல பரங்குன்றமாக இந்த பரங்கிநாதர் இந்த ஊரில் இருக்கிறார். அதுக்கு முன்னால திரு என்கின்ற அடைமொழி சேர்த்தான் திரு பரங்குன்றமாக வந்திருக்குது. அந்த ஊருடைய வரலாறு, ஸ்தல வரலாறு. அதனால அந்த கிரிவலம் வரக்கூடிய ஒரு வழிபாடு என்பது காலங்காலமாக இருக்கிறது. இன்றைக்கு அதே சில பேர் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவாக பௌர்ணமி பல பேர், கொஞ்சம் பேர் போவாங்க. இன்றைக்கு பொது வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஓஹோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா. நீங்க திருவண்ணாமலைக்கே பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகக்கூடிய பழக்கம் வந்து நான் வந்து ஒரு 30 ஆண்டுகள் முன்பு நான் போயிருக்கேன். அப்போ ஒரு 8 பேர் 10 பேர் போவாங்க, அவ்வளவுதான். ஆனா போயிட்டு இருப்பாங்க. என்றைக்கு ரஜினிகாந்த் பிரபலப்படுத்தினாரோ அந்த ஒரு பங்கு அவருக்கு இருக்கு. அதன் பிறகு லட்சக்கணக்கான பேர் போறாங்க. அப்ப ரஜினிகாந்த் சொல்வதற்கு முன்பு யாரும் போகலன்னு அர்த்தமாகும். அப்படி கிடையாது. அந்த கிரிவலம் எண்ணிக்கை அதிகமாக்கிறது. அதனால கிரிவலம் போகக்கூடிய பழக்கம் என்பது இங்க மட்டும் இல்ல, பல ஊர்கள் இப்படி இருக்கிறது. கரூர் பக்கத்துல, நீங்க கரூர்ல இருந்து மணப்பாறை போற வழியில இதே போல ஒரு கோயில் இருக்கிறது, ஐயர் மலை என்று சொல்வார்கள், காக்காய் பறக்காத மலைன்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கிறது, அது கிரிவலம் வருவாங்க. இப்படி கிரிவலம் வரக்கூடிய பழக்கம் வந்து பல ஊர்கள்ல இருக்கு. ஃபேமஸ் வந்து திருவண்ணாமலை, இதே போல திருப்பங்கூடத்துல இருக்கிறது. ஆகவே மீண்டும் கிரிவலம் வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்துக்கள். அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் என்பதை, அந்த வழிபாட்டு உரிமையை நிரூபித்திருக்கிறார்கள் இந்துக்கள். அவர்களை பாராட்டுகிறோம். திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத 24 மணி நேர கெடு வச்சிருக்காங்க. திமுக தரப்புல நாங்க வச்சிருக்கோங்கிறாங்க, காங்கிரஸ் தரப்புல நாங்க 24 மணி நேரம் கெடு வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் 35 40 தொகுதி கேட்டிருக்கோம், 35ன்னு கூட இறங்கி வரோம். அதே மாதிரி ராஜ்யசபா சீட்டு வேணும், உள்ளாட்சியில பிரதிநிதித்துவம் வேணும், ஆட்சியில பங்கும் கூட கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றது மாதிரி இருந்தா ஃபர்தரா பேசலாம் அப்படின்னு. காங்கிரஸ்ல வந்து மேலிட பார்வையாளராக இருக்கிற சோடங்கர் அப்படிங்கிறவரு பேச்சுவார்த்தை இங்க அறிவாலயத்தில் முடிஞ்சிட்டு டெல்லிக்கு போயிட்டு இப்படி பேசியிருக்கிறாரு. இதனால திமுக தரப்பு ரொம்ப கடுப்பா இருக்காங்க. இன்னைக்கு இப்ப நம்ம ஷூட்டிங்க்கு வரதுக்கு முன்னால பார்த்தா சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் வந்து ஸ்டாலினை பார்த்து பேசிஃபை பண்றதுக்கு போயிருக்கிறதாவோ இல்ல வேற ஏதாவது, திமுக கூட இப்படி கூட்டணி காங்கிரஸ் வைக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டா காங்கிரஸை உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு பிளானும், பிளான் பி இருக்கிறதா ஒரு கருத்தும் நிலவுது. நீங்க இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? மதில் மேல் பூனை, மாத்தி சொல்லணும்ல,
பூனை மேல் மதில்னு சொல்லணும். சரி, நமக்கு அப்படிதான் பழக்கம், மதில் மேல் பூனைன்னு சொல்லுவோம். அந்த மதில் மேல் பூனை இருக்கு. அந்த காங்கிரஸ் என்கின்ற பூனை வந்து திமுக பக்கம் தாவுமா இல்ல தாவேகா பக்கம் தாவுமா என்று எல்லாம் அவளோட பார்த்துட்டு இருக்காங்க. விரைவான முடிவு தெரியும். ஏன்னா இப்ப நமக்கு மதில் மேல் பூனை மாதிரி தான் இருக்கு. இதுல என்னன்னா நீங்க பாருங்க, விஜய் பக்கம் போவாங்களே தெரியாது. விஜய் வந்து எந்த அளவுக்கு சீட்டுகளை பெறுவார் என்பது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த பிரசாந்த் கிஷோர் என்கின்ற ஒரு பெரிய அப்படி என்ன பீகார் அப்படி பண்ணுவார், ஆட்சியே கூட பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொன்னாங்க. ஜன் ஸ்வராஜ் என்ன ஆச்சு பாருங்க, கடைசியா ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால மக்கள் மத்தியில் இதே ஜன் ஸ்வராஜுக்கு ஏகப்பட்ட மக்கள் போராடலாம் கூட்டம் வந்தது, பெரிய அளவுல ஆமா பெரிய அளவுல பேசப்பட்டது. ஆமா அப்படியெல்லாம் பேசப்பட்டது. ஆனாலும் கூட சீட்டு எடுக்க முடிஞ்சதா பார்த்தா முடியல. அதனால விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு சினிமா கவர்ச்சினால போகக்கூடிய மக்கள் தொகை வந்து பெருசா போயிட்டு இருக்காங்களே ரசிகர்கள், அது வந்து வாக்குகளாக மாறி சீட்டுகளாக மாறும் என்பது தெரியாது. அதனால தாவேகா பக்கம் வந்து நமக்கே இவ்வளவு தெரியும் போது காங்கிரஸ் போகுமா அது யோசிக்கணும். அதனால காங்கிரஸ் வந்து அநேகமாக வந்து போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் காங்கிரஸ் போயாச்சுன்னா கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்ல பெரிய அடி விழும். மைனாரிட்டி ஓட்டு வந்து காங்கிரஸ் மூலமா கொஞ்சம் பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 58 தொகுதிகள் தென் மாவட்டங்கள்ல இருக்குங்கிற. ஆமா, குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஷூர் ஷாட்டா ஒண்ணுமே டிஎம்கே வராது. ஆமா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் வரைக்கும் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறது. காங்கிரஸ் இல்லாம போனாங்கன்னா ஒரு 2000-3000 ஓட்டுலயாவது அது தோக்கும். ஆமா, ஒரு டில்ட்டிங் தானே. ஏன்னா விஜயனுடைய வாக்கு வந்து பிரியக்கூடிய ஒரு காரணியா இருக்கிறதுனால ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு ரொம்ப முக்கியம் இந்த சமயத்துல. அதனால ஒவ்வொரு தென் மாவட்டங்கள்ல தான் அதிகமாக கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அமமுக வந்து பிரிஞ்ச காரணத்தினால கிட்டத்தட்ட 20-21 தொகுதிகளில் வந்து திமுக வந்து ஜெயிச்சது. இப்ப தோத்து திமுக ஜெயிச்சது. இப்ப அவங்க இணைப்பு வந்த காரணத்தினால அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பின்னடைவு. அதனால இந்த மாதிரி பேரம் பேசினாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி வந்து காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு வேணும். அதே போல தனியா வந்து காங்கிரஸ் ஒன்றும் பண்ண முடியாது, அது காங்கிரஸுக்கு தெரியும். ஒரு தொகுதியில எல்லாம் நோட்டா விட சில தொகுதியில வாங்கும். அதே போல விஜய் கூட போய் அவங்க சேர்ந்தாங்கன்னா வந்து 40 தொகுதி என்ன 100 தொகுதி கொடுத்தா கூட அது ஒன்றும் பிரயோஜனப்பட போறது இல்லை. மூத்த தலைவர் கோபண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகாவோடு காங்கிரஸ் சேர வேண்டும் அப்படின்னு நினைப்பதே வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ப்ரோ டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், அந்த கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சமயத்துல வந்து தாவேகாவை காட்டி மிரட்டி கூடுதல் சீட்டு எந்த அளவுக்கு பெற முடியுமோ அந்த அளவுக்கு பேரம் பேசலாம் என்கின்ற ஒரு நிலையில தான் காங்கிரஸ் இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். ஆமா, சரியான நேரம். இன்னொன்னு வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள்லயே மத்த எல்லாம் சின்ன சின்ன உதிரி கட்சிகள், மிரட்டி பேசக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் மட்டும்தான். மத்த எல்லாம் அந்த மாதிரி நிலையில இல்லை. விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் பேச முடியுமா? பிளாஸ்டிக் சேரே கிடைக்காது பேசினாங்கன்னா. அதனால கிடைச்சதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போனோம். தென் மாவட்டங்கள்ல அமமுக வந்து கிட்டத்தட்ட 20-21 தொகுதிகளில் ஓட்டுகளை பிரித்த காரணத்தினால்தான் திமுக வெற்றி பெற முடிஞ்சு, எடப்பாடி தோத்து போனார். இப்ப அதே தென் மாவட்டங்கள்ல தான் வந்து திமுகவுக்கு வந்து வாக்கு வந்து குறைவாக இருக்கிறது. அதனால காங்கிரஸை விட்டாங்கன்னா நிச்சயமா திமுகவுக்கு தென் மாவட்டங்களில் பெரிய அடி விடும். அது வந்து நமக்கு கண் முன்னால் தெரியுது. அதனால திமுக எக்காரணத்தை கொண்டு காங்கிரஸை விடணும்னு சொல்லிட்டு அதுவா முயற்சி எடுக்காது. இப்படி பேசிட்டு இருப்பாங்களே ஒழிய விடாது. இதுதான் என்னுடைய கணிப்பு. அதான் நான் சொல்லும் பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு முன்னால பார்த்தோம் ஒரு செய்தி வந்து, காங்கிரஸுடைய மூத்த தலைவர் கோபண்ணா என்ன சொல்றாருன்னா, தாவேகா இப்பொழுது நேற்று முளைத்த காளானாக இருக்கக்கூடிய தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சூசைடல் அப்படிங்கிறாரு. அதை எப்படி பாக்குறது? நிச்சயமாக. ஏன்னா எல்லா தொகுதிகளுக்கும் வந்து வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து அமைப்பு இருக்குமானே தெரியாது. ஏன்னா கட்சின்னு நிர்வாக ரீதியா ஒன்றும் வளரவே இல்லையே, கூட்டம் வருகிறதே தவிர கட்சியுடைய அமைப்பு ஸ்கெலிட்டன் எங்க இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு வளராத ஒரு கட்சியோட சேர்ந்து காங்கிரஸ் வந்து இத்தனை நாட்கள் பல முறை எம்எல்ஏ இருந்திருக்காங்க, எம்பி இருக்காங்க, மினிஸ்டர் இருந்திருக்காங்க, இத்தனை பாரம்பரியமும் உள்ள கட்சி. அங்க போய் நின்னோம்னா நிச்சயம் அவன் சொல்றதை கேட்டு ஆடக்கூடிய நிலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது வந்து விரும்பாது காங்கிரஸ்.
அதனால அது வந்து அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. இன்னொன்னு கோபண்ணா வந்து திமுக சார்பு ஆனவர் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் சொன்ன கருத்து சரிதான். அதனால அப்படிப்பட்ட முடிவுக்கு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா என்ன ஆகும், 2 பேரும் சேர்ந்தா இப்படியே சண்டை போட்டே இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல வந்து இந்த நான் படிக்கும்போது காலத்துல ஆசிரியர் வந்து தண்டனை கொடுப்பார். 2 பேர் குறும்புனா 2 பேர் தோப்புக்கொண்டு போட சொல்லுவார். இவங்க காதாம பிடிச்சி அவங்க காதாம பிடிச்சி 2 பேர் வந்து தோப்புக்கொண்டு போடுவாங்க. உன் ஆளை நான் கேட்டேன், என் ஆளை நீ கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு 5 தடவை தோப்புக்கொண்டு போடு. அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்தா இருக்க போறாங்க, சேர்ந்தா பண்ண போறாங்க. அந்த எலெக்ஷன் நேரத்துல எப்படிப்பட்ட உள்குத்துகள் நடக்கும் அது நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லாமே வந்து இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல என்கிற காரணத்தினால வந்து சில பேர் வந்து விலகி போகலாம். திமுக சில பேர் விலகி அங்க போகலாம். அல்லது காங்கிரஸ் தனித்து நிற்குமா தெரியாது. அந்த மாதிரி நிற்குமாயானால் அல்லது வேற பக்கம் உடைக்கக்கூடிய வல்லமை திமுகவுக்கு இருக்கு. அது பண்ண முடியும். யாரை வச்சு என்ன பண்ண முடியும், அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு பண்ண முடியும். அந்த பயத்தின் காரணமாக கூட காங்கிரஸ் போகாது. இதெல்லாம் எல்லாமே இருக்கிறது. அதனால என்ன இவங்க இந்த காங்கிரஸை பார்த்துட்டு விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களும் டிமாண்ட் கூடு கேட்கலாம். அதனால வந்து அக்காரணம் ஒண்ணு காங்கிரஸ் கொடுக்க கூடாது. மிஞ்சி போனா வந்து ஒரு 2-3 சீட் அப்படி கொடுக்க அதாவது ஒத்துக்கலாமா இருக்கும், தெரியாது. அல்லது ராஜ்யசபா இருக்கு, அல்லது வேற மறைமுக பெட்டிகள்லாம் கை மாறும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால பேரம் பேசி படி வைக்க என்ன முயற்சியோ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் 2 பேருக்கு நல்லது, இல்லாட்டி 2 பேருக்கு பாதிப்பு. கூட்டணி மட்டும் அமையாவிட்டால் திமுக நிச்சயம் ஆட்சிக்கு வரவே முடியாது. இதுவரைக்கும் கூட்டணி பலம் இல்லாம திமுக ஜெயிச்சதே இல்லை. அதே போல இன்னொரு தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 முறை திமுக ஜெயிச்சதே கிடையாது. எப்ப ஜெயிச்சிருக்கு? ஒரு தடவை ஜெயிச்சது இல்லை. அதனால இந்த மாதிரி ஜெயிக்குமா என்பது தெரியல. ஆனால் ஸ்டாலின் தலைமையில ஜெயித்து காட்டுவோம் என்று இவங்க கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. 2 பேரும் என்னன்னா வந்து என்ன இந்த எரியிற வீட்டுல எந்த அளவுக்கு கொள்ளி வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி அதுதான் இவங்க 2 பேரும் எதிர்பார்ப்போம். அப்படி 2 பேரும் என்ன புடுங்க போறாங்கன்னு தெரியல. ஐ மீன் அங்க அந்த கொல்லியை எந்த அளவுக்கு புடுங்க போறாங்கன்னு தெரியல. அதுதான் நடக்க போகிறது. பார்ப்போம், ரிசல்ட் நாளைக்கு தெரிஞ்சிடும். காண்பது கனவா அல்லது நினைவா அப்படின்னு யோசிக்கிறது மாதிரி இருக்குது. எங்க அப்படின்னா கேரளாவில் மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்து இன்னும் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இருக்கக்கூடிய பெண்களை கூட வேண்டுமென்றே சபரிமலைக்கு அனுப்பக்கூடிய அந்த போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். இப்போ அவங்க ஆட்சி நடக்குது. இப்போ அந்த கேஸ் சபரிமலையில் பெண்களும் இதுக்கு போகலாங்கிற அந்த கேஸ் மீண்டும் வரும் பொழுது முன்பு பேசியதற்கு அப்படியே தலை குப்புறக்க வந்து இல்லை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நாங்கள் எதிர்த்து வழியாக என்ன முறையை பின்பற்றுறோமா அதைத்தான் சபரிமலையில் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி தேவசம்போடு ஒரு நிலைப்பாடை மாற்றி இருக்கிறது. இது தேர்தலுக்கு கண்டு கம்யூனிஸ்டுகள் பயந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த செய்தி எப்படி பார்க்கலாம்? சுப்ரீம் கோர்ட் 2018ஆம் ஆண்டு வயது வந்த பெண்களும் சபரிமலைக்குள் செல்லலாம் என்று தீர்ப்பு கொடுத்தது. அப்படி தீர்ப்பு கொடுத்ததே தவறு என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இதே கோர்ட் என்ன பண்ணுது, ஹிஜாப் போடலாமா ஸ்கூல்ல வேண்டாமா கேஸ் வருது. அப்ப என்ன பண்ணணும்? வக்கீல் முழுக்க கோர்ட் முழுக்க எல்லா வக்கீல் கையில புஸ்தகத்தை வச்சிருக்காங்க. என்ன கான்ஸ்டிடியூஷன் புக் இல்ல, குரான் ஹதீஸ் ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லி, இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லிருக்கு, சரியா தப்பா? அப்ப ஹிஜாப் போடலாமா வேண்டாமா என்று வரும்போது மட்டும் வந்து அது பள்ளிக்கூடத்துல. அப்ப ஹதீஸ் குரானை பார்க்கக்கூடிய இந்த கோர்ட் நீதியரசர்கள் எங்க யூனிஃபார்மிட்டி வேணுமோ அங்க வந்து சலுகை, அங்க அப்படி பார்க்கக்கூடிய நீதியரசர்கள் இங்க வந்து வழியா இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை பார்க்கலாமா வேண்டாமா, பெண் உரிமை அங்க இங்க பேசுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மண்டைக்காடுல பகவதி அம்மன் கோயில்ல, இன்னும் பல நாகர்கோயில்ல, கேரளா பல கோயில்கள்ல பெண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய திருவிழாக்கள் இருக்கின்றன. ஆட்டுக்கால் பகவதி ஆட்டுக்கால் பகவதி, நம்ம தப்பா சொல்றேன், மண்டைக்கால் சொல்ல ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில். இதே போல பல கோயில்கள்ல பெண்கள் மட்டும்தான் வழிபட முடியும். அப்படி பல கோயில்கள் நம்ம நாட்டிலே இருக்கின்றன. அப்ப அதெல்லாம் போய் மாத்த போறீங்களா? இப்ப சபரிமலைக்கே கூட வந்து இப்ப கோர்ட் வந்து முடிவு பண்ணுது, என்னப்பா இருமுடி கட்டிட்டு சாமி சரணம் சொல்லிட்டு தான் போனோம், விரதம் இருக்கணுமா? தேவையில்லை, மற்ற கோயில போற மாதிரி போங்களேன். அப்படி சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? ஆகவே கோர்ட்டுடைய அதிகார வரம்புக்கு மீறி இந்த தீர்ப்பு வந்ததாக நான் பார்க்கிறேன்.
எப்படி வந்து முஸ்லிம்களை பார்த்து நீ ஏன் மேற்க பார்த்து தொழற, கிழக்கு நோக்கி தொழில் என்று சொல்வதற்கு ஒரு அதிகாரம் கோர்ட்டுக்கு இல்லையோ, சர்ச்சில் ஏன் ஆப்பம் சாப்பிடணும் இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய அதிகார வரம்பு எப்படி கோர்ட்டுக்கு இல்லையோ, அதே போலதான் வயது வந்த பெண்கள் ஹஸ்பண்ட் போலாம் என்று தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த அதிகார வரம்பும் கோர்ட்டுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. அந்த யாட்சிக்கு வச்சு பார்க்கும்போது சரி, இப்ப தீர்ப்பு வந்தாச்சு, பெண்கள் போனாங்களா? யாரும் போல. ஆகவே இது வந்து மக்கள் கருத்தை மீறி, மக்கள் நம்பிக்கையை மீறி கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு என்பது தெளிவா தெரியுதா? இல்லைன்னு போயிருப்பாங்கல்ல. பெண்கள் விடுதலைகள்னு அங்க மகாராஷ்டிரால இருந்தெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. திருப்தி தேசாய், அந்த அம்மா பேரு திருப்தி தேசாய் நினைக்கிறேன், கரெக்டா? யாரோ நான் மாதவிலக்கு சமயத்துல கூட போனேன், அதை ஒரு பெருமையா அவரை போட்டாங்க. கடைசியா இந்த பெண் குடும்பத்திலே என்ன நடந்ததுங்கிறதுலாம் அது ஐயப்பன் பார்த்துக் கொள்வார். அதான் சொன்னேன், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அது கடவுள் கொடுப்பார் தண்டனை, அது ஒரு பக்கம். அதனால இப்ப பாருங்க, மறுசீராய்வு மனு வந்திருக்கு. மார்ச் 5ஆம் தேதிக்குள்ள எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனேயே தேவசம் போர்டு பல்டி, அந்தர்பல்டி தலைகீழ் மாற்றம். அப்படியே பாரம்பரியமாக என்ன நடைமுறை இருக்கிறதோ, கடைபிடிக்கப்படுகிறதோ, வாட் இஸ் அப்சர்வ்டு ஃபார் டைம்ஸ் இம்மெமோரியல், அதை நாங்க வந்து மதிக்கிறோம், அதான் செயல்படுத்துவோம். அப்படின்னா இப்படி பேசுறது கம்யூனிஸ்ட் கட்சியோ தேவசம் போர்டோ இல்லை. யார் பேசியிருக்காங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் இந்துக்கள் வாக்களித்த விதம் இப்படி பேச வைத்திருக்கிறது. திருவனந்தபுரத்தை தலைநகரையே உலுக்கியதுனால அவங்களுக்கு இந்த மாற்றம் வந்திருக்கிறது. ராமகோபால்ஜி அழகா சொல்லுவாரு, இந்த மாதிரி ஹிந்துக்கள் மட்டும் ஒன்னா சேர்ந்து ஹிந்து ஓட் பேங்க் ஒன்று வந்தாச்சுன்னா இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு கூட போவாங்க, பட்டையா அடிச்சுட்டு நாமம் போட்டுட்டு வந்து பஜனை பாடிட்டு வந்து ஓட்டு கேட்பாங்க. சோ கூட ஒருத்தர் கிண்டல் அடிப்பார். ஏதோ ஒரு இடத்துல அது ஸ்பீச் ஆண்டு விழாலே பேசியிருக்கான்னு நினைக்கிறேன், அந்த வீடியோல பார்த்த ஞாபகம் எனக்கு. அதே ஒன்றுபட்டால் திமுக வந்து காவடி எடுத்து வந்து ஓட்டு கேட்கும், அப்படி ஒரு இடத்துல பேசியிருப்பார். சவார்கரும் சொல்லியிருக்காரு, கோர்ட்டுக்கு வெளியிலேயே வந்து அந்த பூனலை போட்டுக்கிட்டு வந்து கூட ஓட்டு கேட்பாங்க. அதனால ஹிந்து ஒற்றுமைக்கு, ஹிந்து எழுச்சிக்கு கிடைத்த வெற்றியாக நான் இதை பார்க்கிறேன். அவ்வளவுதான். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஸ்டாண்ட்ல மாறல. கொள்கை என்பது ஓட்டு தான். இதுதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால ஹிந்துக்களுடைய வாக்கு தங்களுக்கு கிடைக்காம போயிடும் என்ற பயத்தின் காரணமாக இப்படி பண்ணிருக்காங்கிறது தெளிவா தெரியுது. ஆனால் ஹிந்துக்கள் தெளிவா இருக்கணும். இதை நம்பி திருப்பி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டால் நாளைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இவங்க ஸ்டாண்ட் மாற்ற மாட்டாங்கன்னு நிச்சயம் இருக்கு இல்லையா? இவங்க நம்ப முடியாது. பச்சோந்தி அவ்வளவுதான். அதாவது கம்யூனிஸ்டுகள் அங்க வந்து இந்த இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை வந்து கேவலப்படுத்தினாங்க இந்த போராட்டம் மூலம். அந்த சபரிமலையில இருக்கக்கூடிய தங்கத்தை சுரண்டி அந்த வேலையை பார்த்தது காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தார். சோனியா காந்தி எல்லாம் போய் அந்த பொட்டி மீட் பண்ண அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக இந்த சபரிமலை அந்த வழிபாட்டு உரிமையை மீட்டெடுப்பதற்காக போராடியது பாஜக தான் அப்படிங்கிறதையும் இந்துக்கள் நிலையில கொள்ளணும் அப்படிங்கிறது. சபரிமலை மட்டும் இல்ல, குருவாயூர் கோயில இப்ப ஆடிட் நடந்தது பாருங்க. ஒரு 2 கிலோ உள்ள பாத்திரம் வந்து 750 கிராம மாறி போச்சா. தங்க கிரீடம் வெள்ளி கிரீடமாக மாறிடுச்சு. ஆடிட்ல பார்க்கும்போது 40 ஆண்டுகளாக ஆடிட் பண்ணாம இப்ப பண்ணோம்னா 2 தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. நிறைய பெரிய லிஸ்ட் வருது. ஆகவே தேவசம் போர்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கரங்களில் சிக்கி எந்த அளவுக்கு வந்து சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது நிறைய பெரிய கதையே இருக்கு. ஹிந்துக்களுடைய எழுச்சினால எத்தனை நடந்திருக்கிறது. அப்படி எழுச்சியை நின்று சாய்த்து காட்டிய அந்த ஒன்றுபட்ட ஹிந்து சக்தி அதே போல தமிழகத்துல இதே போல செயல்பட்டால் திருப்பரங்குன்றத்துல தீபத்தில் தூண் ஏற்றப்பட்டிருக்கும். மதுரையில எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து இந்த பூர்ணச்சந்திரன் இளைஞன் தீக்குளித்த உடனே வந்து எல்லாம் சேர்ந்து கடை அடிச்சிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? இன்னைக்கு ஸ்டாலின் இந்த மாதிரி பேசுவாரா? ரகுபதி இப்படி பேசுவாரா? ஆகவே ஹிந்து மக்களுடைய ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றியாக இதை நான் பார்க்கிறேன். இதை தமிழக ஹிந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான செய்தியாக இந்த செய்தியை நான் எடுத்துக்கொள்றேன். நாடு முழுவதும் நிறைய வழக்குகள் தேங்கி இருக்குது. அதுவும் சுப்ரீம் கோர்ட்லேயும் நிறைய வழக்குகள் தேங்கி இருக்கிறது. அதனால தான் வந்து சந்திரசூடு இருக்கும் பொழுது கொரோனா காலகட்டத்தில் கூட வந்து வர முடியாதுங்கிற பட்சத்தில் ஆன்லைனில் அப்பியர் ஆகிறதுங்கிறதெல்லாம் அப்போ தான் கொண்டு வந்தாங்கிறத பார்க்குறோம்.
சரி, இது ஒன்றும் எப்படி இதை சரி செய்யலாம் அப்படிங்கிறப்ப 4 மண்டலங்களாக பிரித்து அங்கங்கே சுப்ரீம் கோர்ட்டுடைய கிளை நீதிமன்றத்தை உருவாக்கலாம். இப்போ எப்படி ஹைகோர்ட் இது மதுரை கிளை இருக்கு, சவுத்தில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் எல்லாமே அங்கே மதுரையில் நடத்துறது மாதிரி சுப்ரீம் கோர்ட்லேயே இது மாதிரி 4 மண்டலங்களாக பிரித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புதுடெல்லியில் இருக்குது, சென்னை, கொல்கத்தா மற்றும் மும்பை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. சென்னையில் சுப்ரீம் கோர்ட் கிளை நீதிமன்றம் வரப்போகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல அருமையான மகிழ்ச்சியான செய்தி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ 75வது ஆண்டுங்க, ஆண்டு விழா. அதனால 75 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சி நடந்திருக்கிறது. 75 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பல மாற்றங்கள் இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணி ஒன்றும் நடக்கல, இப்பதான் நடந்திருக்கு. அதனால அதை நான் பாராட்டுறேன். சென்னைக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கிடைக்கும், இது ஒரு பக்கம். இன்னொன்று பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டெல்லிக்கு போனோம்னா எவ்வளோ கஷ்டம். இங்கேருந்து ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பிடிச்சி போய் அங்கே தங்கறது, எத்தனை நாள் தங்கணும், அடிக்கடி போகிறதா இருந்தால் எத்தனை முறை போகணும், எவ்வளோ செலவாகும். அப்போ பாபனனுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நீதி கிடைப்பதுன்னு ஒரு காஸ்ட்லி அஃபேர். அது இப்போ தென் மாநிலங்களுக்கு மெட்ராஸ் ஈஸியாக வந்து போக முடியும். ஆகவே நல்ல ஒரு முயற்சி, அது ஒரு பக்கம். இன்னொன்று நீங்கள் என்னன்னா, நீங்கள் சொன்னபடி அரசியல்வாதிகளுக்கு ஈஸி தானே, இப்போ திமுக போன்ற அரசியல் கட்சிகளுக்கும் ஈஸி தானே. ஆமா, உங்க டெல்லி வரைக்கும் போக வேண்டாம். ஆமா, ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு கேஸ் வரப்போகுது, எல்லாம் இங்கேயே முடிஞ்சே போயிடலாம். அவங்களுக்கு மக்களுக்குள்ள வந்த நல்ல வாய்ப்பு மக்களை சுரண்டு போவர்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. சரி சரி, நல்லதுதான். அதே போல பாருங்க, இங்க நிறைய வந்து இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் இன்னும் 4 வந்து இருக்கிறதுனால கேஸ் டிஸ்போசல் ரேட் வந்து கொஞ்சம் வேகமா இருக்கும். நீங்களே ஏற்கனவே சொன்னபடி பல வழக்குகள் தேங்கி இருக்கின்றன. ஒரு பழமொழி ஏற்கனவே நம்ம பழமொழி சொல்லியிருக்கோம், ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு என்று சொல்லுவார்கள். அதனால ரொம்ப 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்தா அது என்ன பிரயோஜனம்? அந்த ஆளே செத்தே போயிருப்போம் பல சமயங்கள்ல. அதனால அந்த தீர்ப்பினுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய நிலையில அந்த இருக்க மாட்டார். அதனால தாமதமாக கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்பதே வந்து தீர்ப்பு கொடுக்காத மாதிரி தான் அர்த்தம். அது வந்து மாறக்கூடிய நல்ல வாய்ப்பு, ஏன்னா வேகமா பல டிஸ்போஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். இதை பாருங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த நம்முடைய மாநில சுயாட்சி கோரிக்கையெல்லாம் இப்போ நிறைவேற்றினார் இல்லையா, சட்டசபையில பேசினாங்க இல்லையா. மாநிலங்களுக்கு ரீஜனலிசம் சென்டர் இப்போ வந்து குவிந்திருக்கூடாது, ரீஜனலாம் வந்து என்ன சொல்லணும் பரவலாக்கப்படணும் இப்படிலாம் பேசுறாங்க. உண்மையிலேயே ரீஜனலிசத்தை செயல்படுத்திருக்கிறது யாருன்னா பாஜக அரசு. இவங்க 10 ஆண்டு காலம் வந்து இவங்க ஆட்சியில பங்குல இருந்தாங்க இல்லையா. உண்மையிலேயே இதை வந்து அப்ப கேட்டு பெற்றிருக்கலாம் இல்லையா. திமுக என்ன பண்ணாங்க? அது மாதிரி ஒண்ணுமே பண்ணலையே. அப்ப உண்மையிலேயே அதிகார பரவலாக்கக்கூடிய முயற்சியை வந்து ஈடுபடக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்யக்கூடியது மோடி அரசாங்கம் தான். இது மட்டும் இல்ல, ஐஐடி நாடு முழுக்க எத்தனை இடத்துல ஐஐடி வந்திருக்கிறது, எய்ம்ஸ், என்ஐடி. இப்படி பார்த்தீங்கன்னா மத்திய ஒரு இடத்துல மட்டுமே குவிந்திருந்த அமைப்புகள்லாம் பரவலாக நாடு முழுக்க கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய முயற்சியே மோடி அரசாங்கம் தான் செய்திருக்கிறது. அதனால பாராட்டுகிறோம், ஒரு நல்ல முயற்சி நடந்திருக்கிறது, வாழ்த்துகிறோம். சாதாரணமாக வெளிநாடுகளிலிருந்து அரசியல் தலைவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பேசுவாங்க, அவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படியே தலைகீழாக நடந்துட்டு இருக்கு. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் இதை சொன்னால் இந்தியர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது மாதிரி மாறாங்க. அதனால தான் கனடாவுடைய பிரதமர் மார்க் கார்னி வந்துட்டு விவேகானந்தருடைய கோட்டெல்லாம் அவர் சொல்றார், அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். அந்த கோல்ங்கிறது என்னன்னா இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான ஒப்பந்தம், மிக முக்கியமான ஒப்பந்தம் வந்து அணு ஆயுதம். அந்த இதில் வந்து யுரேனியத்தை நாங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு இருக்கிறோம், அணுசக்தி பயன்பாட்டிற்காக இந்தியா இருக்குது அப்படின்னு. காங்கிரஸ் என்ன சொல்லுது, ஜெயராம் ரமேஷ் உடனே ட்வீட் பண்ணுறாரு, இதற்கு அச்சாரமிட்டதே அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மன்மோகன் சிங் தான், அமெரிக்காவோடு போட்ட இதுதான். அது விரிவடைந்து இப்பொழுது அதனுடைய பலனை வேணால் இதை மோடி சுவைக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் எக்ஸ் தளத்தில் பல விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம போக்ரான் அணுவெடிப்பு நடந்த பொழுது பவர் காட்டுவதனால வந்து நாம் வந்து பெரிய வளர்ந்த நாடாக காட்டிவிட முடியாதுன்னு சோனியா காந்தி சிதம்பரம் பாராளுமன்றத்தில் பேசிய விஷயங்களையும் பகிர்ந்து காங்கிரஸுடைய இரட்டை நிலைப்பாட்டையும் தோலுரிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க?
நீங்க போக்ரான் சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த பொக்ரான் அணுகுண்டு வெடித்ததே வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அமெரிக்காவுடைய ஒரு வேவு செயற்கைக்கோள் வந்து நாடு முழுக்க அப்படி போயிட்டே இருக்கு. 1 ஹவருக்கு 5 மினிட்ஸ் வந்து அதனுடைய குருட்டு பார்வை சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய பார்வையில பிளாக் ஸ்பாட் 5 நிமிஷம் தான். ஒரு 1 ஹவருக்கு 5 நிமிஷம் மட்டும்தான். மிச்சம் 55 நிமிஷம் திருப்பி அதை கண்காணிக்கும். அப்ப எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை 5 நிமிஷம் மட்டுமே வேலை செஞ்சு அந்த அது தெரியவே தெரியாது. கொஞ்சம் கூட 4 நிமிஷத்தை முடிச்சிருவாங்க அந்த வேலையை. 5-6 நிமிஷம் ஒண்ணுமே இருக்காது. அந்த செயற்கைக்குள் வரும்போது ஒண்ணுமே இருக்காது. திருப்பி 55 நிமிஷம் காத்திருக்கணும். அந்த டைம் பார்க்கணும். இப்படியே வேலை செய்து அத்தனை சத்தம் போடாம செஞ்சு பெரிய அதிர்ச்சி அமெரிக்காவுக்கு. இன்னும் நம்ம செயற்கைக்கோள் பார்த்துட்டு இருக்கு, நம்ம கண்ணில் என்ன மிளகை தூவி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதிர்ந்து போனாங்க. ஆகவே அப்படி உலகத்துக்கு வல்லமையை காட்டியதுனால்தான் இன்றைக்கு வந்து கனடா இறங்கி வந்திருக்கு. அன்றைக்கு காட்டிய வல்லமை. இதில் நீங்க பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்முடைய அரசாங்கம் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. நம்முடைய பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் என்னன்னா, இந்த அணு உலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தில் அணு உலை இருக்கு. கன்வென்ஷனல் நியூக்ளியர் ரியாக்டர்னு சொல்றாங்க. காலங்காலமாக இருந்து வரக்கூடிய அணு உலைகள். அது என்னன்னா, அது காஸ்ட் ரொம்ப அதிகம். கூலிங் டவர் பெருசா வைக்கணும். அந்த கூலிங் டவருடைய காஸ்டே எக்கச்சக்கம் ஆகும். அதன் பிறகு அதனுடைய செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டலேஷனே பல 1000 கோடி செலவாகும். பெரிய ஒரு இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 200 மெகாவாட் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர் நம்ம பிஆர்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. வேர்ல்டில் பெரிய அளவில் ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் பண்ண முடியும். அப்போ நாடு முழுக்க அங்கங்கே பண்ண முடியும். இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஊரில் போய் ஒரு கடற்கரையோரமாக ஒரு மாடுலர் ரியாக்டர் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், கெப்பாசிட்டி பண்ண இன்னொரு மாடுலர் வச்சா போதும், 2 கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்படிப்பட்ட ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ யுரேனியம் இல்லாமல் நீங்கள் நியூக்ளியர் ரியாக்டர் பண்ண முடியாது. என்ரிச்டு யுரேனியம் வேணும். அதை தரக்கூடிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திருக்கிற காரணத்தினால வருங்காலத்தில் மிக மிக அதிகமான அளவில் யுரேனியம் நமக்கு கிடைக்கும். அதிகமான அணுசக்தி துறையில் நம்ம வந்து பவரில் நம்ம கார்பன் டிபெண்டன்ட் சொல்கிறார்கள். அதாவது பெட்ரோலியோ அல்லது நிலக்கரியோ சார்ந்து இல்லாமல் அணுசக்தி மூலம் தயாரிக்கக்கூடிய மின்சாரம் வந்து சுற்றுப்புற சூழ்நிலைக்கு பாதிப்பு வராது. நமக்கு வந்து ஒரு முறை பண்ணியாச்சுன்னா போதும், 20 வருஷம் 30 வருஷத்துக்கு நம்ம வந்துட்டே இருக்கும். அதே போல இங்கேயும் இந்த சுற்றுச்சூழலை காரணம் காட்டி பல இடங்கள்ல யுரேனியம் எடுக்க விடாமல் நார்த் ஈஸ்ட்ல பல மிஷினரி அமைப்புகள் தூண்டி விட்டு போராட்டத்தை நடத்துறதையும் பார்க்கணும். வேற வழி இல்லாம நம்ம இறக்குமதி செய்ய வேண்டிய சூழலில் இருக்கிறது. அதனால ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் இது. நமக்கு வந்து அணுசக்தி துறையில ஒரு பெரிய மைல் ஸ்டோன், ஒரு பெரிய கிரேட் லீப்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பாய்ச்சல் பார்க்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இதனுடைய ரியாக்ஷன் தெரியும். இப்ப காங்கிரஸ்காரன் கேட்கறான், அங்க மன்மோகன் சிங் போட்டதுதான் இப்ப சொன்னாங்கன்னா, அப்ப ஏன் அவங்க பண்ணல? இதனால என்ன பண்ண, அவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா, ஏன் பண்ணல? அதனால அதற்கான உகந்த சூழ்நிலை இப்போ வந்திருக்கு. இதே கனடா அரசாங்கம் வந்து டூடோ இருந்த போது மாதிரி பண்ணிருக்குமா? இப்போ வந்து சூழ்நிலை மாறி இருக்கிறது. அதே சமயத்துல ஆட்சி மாற்றம் மட்டும் அல்ல, வலிமையான ஒரு தலைவர் இங்க இருக்கிறார் என்கின்ற காரணமும் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதில் இன்னொன்று, அந்த கார்னி சொன்னதை இந்திய மீடியாக்கள் வந்து பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணலைங்கிறது ஒன்று தெரியுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி உலகம் முழுவதும் ஒரு மாதிரி தேக்க நிலையில் இருக்கும் பொழுது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தனிநபருடைய வருமானத்தை பார்க்கும் பொழுது மனித குலமே, அவர் திரும்ப அண்டர்லைன் சொல்கிறாரு, மனித குல வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கண்டதில்லை அப்படிங்கிறத கனடாவுடைய பிரதமர் சொல்லுவதை எப்படி பார்க்கறது? அது உண்மைதான். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பெரிய அளவுல வறுமை கோட்டின் கீழ் வந்து பெரிய அளவு மக்கள் வந்து இந்த 11 ஆண்டுகள்ல மேல வந்திருக்காங்க என்பது உலக பொருளாதார அமைப்புகள் புள்ளி வர சொல்லிட்டு இருக்கு. 26 கோடி பேர் மேல வந்திருக்காங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. 26 கோடி பேர் வந்து வறுமை கோட்டில் மேல கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஒரு எஃபோர்ட், இவ்வளவு ஒரு டீகேட் 10 ஆண்டுகள் நடந்திருக்கு. ஒரு பெரிய சாதனை. ஆகவே இன்னொரு அடுத்த 10 ஆண்டுகள்ல ஒரு பெரிய ஒரு மாற்றமே நமக்கு கண்முன்னால வரும். இது ஒண்ணு. இன்னொன்னு பாருங்க, நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும். கனடா இஸ் த 3rd லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ். ஃபர்ஸ்ட் வந்து வெனிசுலா, 3rd கனடா. இப்ப கனடாவோட அடுத்து இது கூட ஒரு ஒப்பந்தம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா ஒரு ஒப்பந்தம் வந்த பிறகு அடுத்து வரும்.
இப்போ பாருங்க, ஈரான் போர்னால நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டால் கூட ரஷ்யாவிலேருந்து வரும், மற்ற ஊர்கள்லேருந்து வரும். அப்போ டைவர்சிஃபைங் எ ட்ரேட் வில் ஹெல்ப் த நேஷன். இங்கே இந்திய மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பல பெட்ரோல் பங்குகள் இலங்கையில் மூடிட்டாங்க. ஏன்னா பெட்ரோல் முழுவதும் வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறாங்க. சவுதி துபாயிலேருந்துலாம் வரணும் முடியல. ஆனால் நம்ம ஏற்கனவே இப்போ ஜனவரி மாதமே பாராளுமன்றத்தில் ஹர்தீப் சிங் பூரி சொல்லியிருக்காரு, ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்தால் 74 நாட்களுக்கு நம்மள்கிட்ட ரிசர்வ் இருக்குது. இல்லை, மோடி அரசாங்கம் வந்த பிறகு இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி க்ரூட் ஆயிலை சேமித்து வைக்கக்கூடிய பெரிய பெரிய கிடங்குகள் கட்டியிருக்காங்க கடற்கரை ஓரமாக. அது வந்து நீங்கள் சொல்கிறது அதுதான். அதனால ஒரு 3.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு ரிசர்வ் எப்பயுமே சர்ப்ளஸாக இருக்கும். இந்த மாதிரி போர் இருந்தால் கூட அதில் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் முன்னேற்பாடாக திட்டமிட்ட ஒரு செயல்முறை, அதை நம்ம பாராட்டணும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று பாருங்க, இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் பெரிய லடாய். ஏன்னா ட்ரம்ப் வந்து நான் கனடா எங்க பகுதி, அந்த கிரீன்லாந்து எங்க பகுதி, உலகமே எங்க பகுதின்றவங்க போட்டு கொஞ்ச நாளா. அப்போ ஒரு பெரிய ஒரு ஃபிரிக்ஷன், ஒரு இது வந்திருக்கு, ஒரு உரசல் வந்திருக்கிறது. அமெரிக்காவோட யாராருக்கு வாய்க்கா வரப்பு தகராறு வருதோ எல்லாம் இந்தியாவோட அழகா பிளான் பண்ணிருக்காங்க. பிரேசிலும் கூட இப்பதான் வந்துட்டு போனாரு. யார் யாருக்கு வந்து அங்க முட்டுதோ இங்க வாங்கப்பா, அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி காய் நகர்த்தி இருக்கிறது நம்முடைய பாரத அரசாங்கம். அதை நம்ம பாராட்டணும். இது வந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உலக அரங்கில் ஒரு வலிமையான இடத்தை நோக்கி பாரதம் போய்கொண்டிருக்கிறது. அதனாலதான் எல்லாம் பல்ட்டி அடிக்கிறான். ஏன்னா இதுக்கு பாருங்க, அந்த இதுவரைக்கும் வந்து யூரோப்பியன் கவுன்சில் பல ஆண்டுகள் வந்து முட்டுக்கட்ட நடக்கவே இல்லை. இப்போ வந்து அவனா வந்து ஒப்பந்தம் போட்டு போயிருக்கான். முடிச்சோடனே அடுத்து ட்ரம்ப் பல்ட்டி, அந்தர் பல்ட்டி ஒரே அடி அடிச்சார். அதன் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கனடா. ஆகவே ஒரு வலிமையான இடத்தை நோக்கி நம்முடைய நாடு போய்கொண்டிருக்கின்றது என்பது ஒரு பக்கம். வலிமையான தலைவர் ஆண்டு கொண்டிருக்கிறார், உறுதிமிக்க தலைவர். ஏன்னா இதே நாட்டில் தான் இதுக்கு முன்னாடி அதே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், அதே ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான், ஐஎஃப்எஸ் தான் இருந்தாங்க. இன்றைக்கு அவங்க வந்து அவங்களுடைய டோன் மாறி இருக்குன்னு எப்படி? இந்த தலைவர் வந்து அரசனை மொழி, அதே போல மற்றவங்களும் இருப்பாங்க. உறுதியான கொள்கையோடு தேசபக்தியோடு இருக்கின்ற காரணத்தினால் அவங்களும் அதே போல செயல்படுகிறார்கள். உண்மையான ஜனநாயகத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்தியா இருக்கிறது. ஆமா, ஆகவே வருங்காலம் நமக்கு நல்லதாகவே இருக்கும் என்று நாம் நம்பலாம். இந்த செய்தியுடைய இறுதியில இதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த நீங்க திரும்ப திரும்ப சரியான நபர் பிரதமராக இருக்கிறார் அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த எக்ஸ்தலத்தில் வந்த ஒரு பதிவு நேற்று வந்து உலகம் முழுக்க பெரிய அளவு வைரலானது. என்னென்னா, அவங்க வந்து ஒரு மீடியாவில் இருக்கிறாங்க, ருபேக்கா லியாக்கத் அப்படிங்கிறவங்க. அவங்க ஒரு பதிவு போடுறாங்க. என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த ரக்கா அப்படின்னு அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, 2 வேளை சிறப்பு தொழுகை பண்ணி நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், அதற்கு கடவுளுக்கு நன்றின்னு நம்ம தொழுகை பண்ணணும். காரணம் என்னன்னா, இது முக்கியமான காலகட்டம் உங்களுக்கு, ரம்ஜான் மாதம், உங்களுடைய மசூதிகள் திறந்திருக்கிறது, இந்த ரோசா நீங்கள் பண்ணக்கூடிய தொழுகைகள் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, நீங்கள் பண்ணக்கூடிய நோன்பு அந்த வழிபாட்டில் எந்த ஒரு சிக்கலுமாக இல்லாமல் இருக்கிறது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய உலகம், நீங்கள் சொல்லக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரீஸில் நிம்மதியாக அவனால் மசூதிக்கு போக முடியல, அவனால தொழுகை முடிச்சுட்டு உயிரோடு திரும்பி வர முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது, மிகவும் பாதுகாப்பான ஒரு நாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்க வந்து இந்த தேசத்திற்கு நன்றி கடன் செலுத்தணும், அதற்காக அந்த தொழுகையை செய்யுங்க. அவர் போட்ட பதிவு உங்க பெரிய அளவு வைரலாக இயங்கி இருக்கிறது. அந்த ஒரு நல்ல செய்தியோடு இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிறைவு செய்வோம். இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.